1000 மிருகங்களோடு நின்றாலும் புலி தாளித்து தெரியும். தாளித்து நின்றாலும் 1000 மிருகங்களோடு நிற்கிற திமிரோடு அதான் புலி. அதான் புலி. பேரன்பிற்கினை தமிழ் சொந்தங்களுக்கு புரட்சிகர வணக்கம். இன்றைக்கு காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா, முதல்வர் ஸ்டாலின் விசஸ் மு.க. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். என்னடா ரெண்டும் ஒன்று தானே, ரெண்டு பேரும் ஒரே நபர் தானே, இதுலன்னா முதல்வர் ஸ்டாலின் விசஸ் மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி. ரெண்டும் ஒன்று கிடையாது, ரெண்டும் வேற வேற, ரெண்டும் எதிரெதிர் துருவங்கள். முதல்வர் ஸ்டாலின் வேற மாதிரி இருப்பாரு, மு.க. ஸ்டாலின் வேற மாதிரி இருப்பார். அந்த வேறுபாடு தான் நம்ம இன்னைக்கு காணொலியில் பார்க்க போறோம். முதல்ல முதல்வர் ஸ்டாலின் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் தொகுப்புடன் 3000 ரூபாய் ரொக்கம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 3000 ரூபாய் பொங்கல் பரிசு. மகிழ்ச்சியா இருக்குல்ல? சும்மா அள்ளி தெளிக்கிறார். எல்லாம் எடுத்துட்டு போங்க, சாப்பிடு. என்ன இது பொங்கல் தமிழர் திருநாள், நாங்க திராவிட பொங்கல் வைக்கிறோம். அந்த பக்கம் திமுக ஆட்சியின் கீழே யாரும் பொங்கல் வைக்க முடியலன்ற ஒரு நிலைமை வந்துடக்கூடாது. எல்லோரும் ரொம்ப சிறப்பா, சீரும் சிறப்பா, ரொம்ப மகிழ்ச்சியா அந்த பொங்கலை கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணத்துல இந்த வார்த்தையை சொல்றாரு. இந்த சலுகைகளை மக்களுக்கு, அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் எந்த நிபந்தனையும் கிடையாது. இந்த தகுதி உள்ள தகுதி இல்லாத அந்த நிபந்தனைகள்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே 3000 ரூபாய் எடுத்துட்டு போ அப்படின்னு சொல்லி. ஆனா மு.க. ஸ்டாலின் இருக்கார்ல, இதை நார கிழிச்சிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பண்டிகைக்காக ரூபாய் 2500 தரப்போவதாக இன்றைக்கு அறிவிச்சிருக்கிறார். மக்கள் கஷ்டப்படுகிற போது தரல. இப்ப தேர்தல் வந்துருச்சு பாருங்க, நெருங்கிட்டு இருக்குல்ல, 4 மாசத்துக்குள்ளதான் தேர்தல் வரப்போகுது. ஆக தன்னுடைய சுயநலத்திற்காக தருகிறாரா? இதுதான் என்னுடைய கேள்வி. சரி, பரவாயில்ல, முடிவட்டும். இப்போ அதை வரவேற்கிறேன். ஆனா அதே நேரத்தில் ரூபாய் 5000 கொடுங்க அப்படின்னு மீண்டும் மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மட்டுமல்ல, பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களின் சார்பில் வலியுறுத்தி வற்புறுத்தி நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். 2500 ரூபாய் கொடுக்குறோன்னு சொன்னீங்க. அதை நான் என்ன சொல்றேன்னா, கூட 2500 ரூபாயை போட்டு 5000 ரூபாயா கொடுங்க அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி நம்ம மு.க. ஸ்டாலின் சொல்றாரு. என்னடா 3000ன்றீங்க, எங்க 2500ன்றீங்களா? இது இப்ப பேசுற மு.க. ஸ்டாலின்ல எடப்பாடி பழனிசாமி ஆட்சி காலத்துல 2021 தேர்தலுக்கு முன்பாக அவர் அறிவிச்சார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொங்கல் பரிசு 2500 ரூபாய் அப்படின்னு. உடனடியா நம்மால் குறுக்கிட்டு 2500 கூட ஒரு 1500 சேர்த்து 5000 கொடுங்க அப்படின்னு சொன்னார். தேர்தல் வருகிறது, தேர்தலுக்கான முன்பணமாக இந்த எடப்பாடி அரசு இந்த வேலையை செய்யுது அப்படின்னு சொன்னார். அப்ப இன்னொரு விடயத்தையும் சொன்னாரு, இந்த மாதிரி கொடுத்து ஓட்டை விலைக்கு வாங்குவதற்காக. எப்படி கடைசி நேரத்துல, தேர்தல் நேரத்துல வீடு வீடா போய் வாக்குக்கு காசு கொடுக்க முடியாது, அதனால அவர்கள் தேர்தல் இன்னும் 4 மாதம் தான் இருக்கு, தேர்தல் வர போகிறது அப்படின்றதுனால இப்பவே கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. அதே கேள்வியை இப்ப நாங்க கேட்கிறோம். கடந்த வருஷம் 1 ரூபாய் கொடுக்கலங்க, 1 ரூபாய் கொடுக்கல. போன வருஷம் உங்களால் காசை கொடுக்க முடியல, பணம் மக்களுக்கு கொடுக்க முடியல. பொங்கல் வச்சா என்ன, நீ வைக்கலானா எக்கேடு கட்டா எனக்கு என்ன அப்படின்னு இருந்தீங்க. இந்த வருஷம் 2021க்கு அப்புறம் 2026 தேர்தல் வருது. சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 மாதங்கள்ல அறிவிக்க போறாங்க. இன்னும் 4 மாதங்கள்ல தேர்தல் இருக்கு. தேர்தல் இருக்கிறதுன்றதுனால இப்ப நீங்கள் கொடுக்கக்கூடிய பணம் பொங்கல் பரிசா, தேர்தல் பணமா? முதல்வர் ஸ்டாலின் அவர்களை திட்டணும், விமர்சிக்கணும்னா நம்ம எங்கேயும் போய் தேட தேவையில்ல. ஸ்டாலின் அவர்கள் எடப்பாடி அவர்களுக்கு எதிராக என்னெல்லாம் பேசினாரோ, எதெல்லாம் தவறு என்று சுட்டி காட்டினாரோ, அது அனைத்தையும் இப்போ இவர் செஞ்சிட்டு இருக்காரு. இப்ப நல்லா பாருங்க, மக்கள் காலத்துல இறங்கி போராடுறாங்களா பொங்கல் பரிசு கொடுக்க சொல்லி? இல்ல, சாராய கடை இழுத்து மூட சொல்றாங்க, அதை மூடல. ஐயாவுக்கு தெரியும். இப்போ ஒரு குடும்ப அட்டைதாரருக்கு 3000 ரூபாய் கொடுத்தோம்னா அந்த 3000 ரூபாய் டாஸ்மாக் மூலமா நமக்கு திரும்பி வந்துடும். எப்படி? தீபாவளி ஒரு நாள் அன்னைக்கு 758 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் ஆயிருக்கு. அரசுக்கு வருமானம் 758 கோடி ரூபாய் ஒரு நாள் வருமானம். பொங்கல் 4 நாள் வருமானம், 4 நாள் பொங்கல் செலிப்ரேஷன். அதுவும் கருநாள் அன்னைக்கெல்லாம் கடையில என்ன சொல்றது, ஸ்டாக் காலி ஆயிரும். அந்த அளவுக்கு குடிப்பாங்க. நம்ம ஆளுங்களுக்கு தமிழ்நாட்டு அரசை வாழ வைக்கிறதுல அவ்வளவு பிரியம். அவருக்கு தெரியும் இந்த 3000 கொடுத்தா திருப்பி நம்ம கிட்ட தான் வரும் அப்படின்னு சொல்லி. ஆனால் கடந்த ஆண்டு கொடுக்காமல் இந்த ஆண்டு கொடுப்பது தேர்தலுக்கானது. இப்ப பாருங்க, வெகு விரைவில் 10 லட்சம் லேப்டாப் வரப்போகுது. யாருக்கு? கல்லூரி இறுதி ஆண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு. இது புது திட்டமா அப்படின்னா இல்ல.
இது வந்து எடப்பாடி ஆட்சி காலத்துல இல்ல, அம்மா ஜெயலலிதா ஆட்சி காலத்துல இருந்து தொடர்ந்து கொடுத்துட்டு வரப்பட்டது. மாணவர்களுக்கு மடிக்கணினி என்ற பெயர்ல தொடர்ச்சியா இந்த திட்டம் இருந்துட்டு இருந்தது. அதை இவர்கள் ஆட்சிக்கு வந்த உடனே ஊத்தி மூடிட்டாங்க. முதல்ல என்ன சொன்னாங்கன்னா, லேப்டாப் வந்து ஆர்டர் கொடுத்துருக்கோங்க, நிறுவனத்துல இருந்து பர்ச்சேஸ் பண்ணலன்னு செஞ்சு கொடுக்கல அப்படின்னாங்க. நாங்க லேப்டாப்புக்கு பதிலாக டேப் கொடுக்க போறோம்னாங்க. கடைசியில் எதுவுமே கொடுக்கல, நாம மட்டும்தான் போட்டாங்க. ஆனால் இப்போ 10 லட்சம் லேப்டாப், எப்படி இந்த தேர்தலுக்கு முன்பாக 10 லட்சம் லேப்டாப்பை வர வச்சு அதன் மூலமா வாக்குகளை பறிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த பழைய ஓய்வூதிய திட்டத்தையே அறிமுகப்படுத்த போறோம், திரும்ப கொண்டு வர போறோம்ன்றாங்க. எல்லாத்தையும் செய்வாங்க. அது இந்த நேரத்தில் மக்கள் போராடுகின்ற அனைத்து விடயங்களுக்கும், இப்போ துப்புரவு பணியாளர்கள் திரும்ப போராடினாங்கன்னா அவர்கள் கூட அரசு பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா திமுக இந்த 4.5 ஆண்டுகள்ல எதையெல்லாம் செய்யலையோ அதை கடைசி 6 மாதத்துல செய்வது போல நடிச்சு மக்கள்கிட்ட ஓட்டு பிச்சை எடுக்கும். அதுதான் அவர்களோட நோக்கம். இந்த திமுக மட்டும் கிடையாது, அதிமுகவும் அப்படிதான். இது இரண்டுமே பெரும் முதலைகள். பணத்தை கொடுத்து மக்கள்கிட்ட வந்து எதை வேணா விலைக்கு வாங்கிடலாங்க. எதுவுமே நீங்க வந்து கடைசி நேரத்தில் வந்து செய்யணும்லாம் அவசியம் இல்லை. நீங்க ஒவ்வொரு விஷயமா ரோடு போடணும், மக்களுக்கு வந்து நல்ல பள்ளிக்கூடங்களை கட்டி கொடுக்கணும், மருத்துவமனைகளை கட்டி கொடுக்கணும், மக்களுக்கு சலுகைகளை செய்யணும் அப்படின்னா அவசியமே இல்லை. இந்த 4.5 ஆண்டு காலம் அவர்களை எண்ணெய் சட்டியில போட்டு வறுத்தாலும், நீங்க எப்படி இந்த நரகத்தில் நடக்கும்ல கொடூரம், அந்த கொடூரங்கள் அனைத்தையும் எண்ணெய் சட்டியில போட்டு வறுக்கிறது, இந்த ஊசியால குத்துறது, இந்த மாதிரி என்னென்னலாம் கொடூர சித்திரவதைகள் இருக்கோ அது எல்லாத்தையும் செஞ்சுட்டு கடைசி 6 மாதத்துல அவர்களுக்கு தேவையான சலுகைகள், இனாம்கள், பொங்கல் பரிசு, தீபாவளி பரிசு, மிக்சி கிரைண்டரு, செல்போனு, லேப்டாப்பு, இந்த மாதிரி எதையாவது ஒன்று கொடுத்தோம்னா மக்கள் இந்த 4.5 ஆண்டு காலம் என்னெல்லாம் துன்பப்பட்டாங்களோ, எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்களோ அது அனைத்தையுமே மறந்துடுவாங்க. இது எல்லாத்தையும் மறந்துட்டு அப்பாடா ஸ்டாலின் வந்து சிறப்பாக செஞ்சிட்டார், எடப்பாடி சிறப்பாக செஞ்சிட்டார், இப்படி மக்கள் நம்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஆட்சியாளர்கள் ஒரு தவறான எண்ணத்தில் இருக்காங்க. இப்போ மக்கள் நாம் என்ன பண்ணணும், தெளிவு பெறணும். இப்போ யாரும் இப்போ வந்து லேப்டாப் அவர் காசில் கொடுக்க போகிறதில்ல, இந்த 3000 ரூபாய் நம்ம கோபாலபுரத்தை அடமானம் வச்சு எடுத்துன்னு வந்து கொடுக்க போகிறதில்ல, அறிவாலயத்தை விற்று அந்த பணத்தை எடுத்துன்னு வந்து கொடுக்க போகிறதில்ல, கருணாநிதி சம்பாதிச்சு வச்ச பணத்துலேருந்து எடுத்துன்னு வந்து கொடுக்க போகிறதில்ல. இது எல்லாமே நம்ம தலையில் விடுகிற கடன். கிட்டத்தட்ட இந்த 4.5 ஆண்டு காலத்தில் 6.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. இதுக்கு முன்பு ஒட்டுமொத்தமாக ஆண்ட முதல்வர்கள், கிட்டத்தட்ட ஒரு 60 வருஷத்துக்கு மேலே ஆண்ட முதல்வர்கள் ஒட்டுமொத்தமாகவே 4.5 லட்சம் கோடி தான் வாங்கினாங்க. இவர் மட்டும் வாங்கினது 6.5 லட்சம் கோடி ரூபாய், அந்த 4.5 ஆண்டு காலம் ஆட்சி நடத்துறது. அப்படி இருக்கின்ற போது அது நம்ம பணம் தான், உங்களுக்கு கொடுத்தாங்களா, அதுக்கு நன்றி விசுவாசமாக திமுகவுக்கே ஓட்டு போடணுன்றது அவசியம் இல்லை. நீங்கள் என்னைக்கு உங்கள் அடிப்படை உரிமைகளுக்காக, நல்ல மருத்துவம் இல்லைங்க, இப்போது ஒரு மருத்துவமனையை கட்டி உங்களால் மருத்துவம் பார்த்துக்க முடியாது, ஒரு பள்ளிக்கூடத்தை கட்டி அதில் உங்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க முடியாது, ஒரு தார் சாலையை நீங்களே போட்டு அதில் நீங்கள் பயணிக்க முடியாது. எது ஒன்றை உங்களால் செய்ய முடியலையோ அதை அரசு இலவசமாக கொடுக்கணும், அதை அரசு வந்து சேவையாக செய்யணும். எது உங்களால் சம்பாதிச்சு வாங்கிக்க முடியுமோ அதை நீங்களே செஞ்சுக்கணும். இதுதான் அரசு, இதுக்காக தான் அரசு, அதுக்காக தான் நம்ம வந்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோம். சட்டமன்ற உறுப்பினராக, முதலமைச்சராக நம்ம தேர்ந்தெடுப்பது இதற்காகத்தான். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ரோடு போடுறது கிடையாது, ஹாஸ்பிட்டலில் பார்க்கறது கிடையாது, மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை செய்கிறது கிடையாது, பள்ளிக்கூடம் இடிஞ்சு விழுந்து ஒரு குழந்தை இறந்து போகுது, அதையெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க, உனக்கு என்ன மிக்சி கிரைண்டர் வேணுமா, அதை நான் கொடுத்துட்றேன், நீ வச்சுக்கோ, ஓட்டு போடு. உனக்கு என்ன வேணும், மாதம் 1000 ரூபாய் மகளிர் கொடுத்துட்றேன், வச்சுக்கோ. பஸ்ஸு, அந்த ஓட்ட பஸ்ஸில் போகிறதுக்கு ஃப்ரீ, நீ போயிட்டு வந்துடு, அதெல்லாம் உங்களுக்கு ஃப்ரீ பண்ணி கொடுத்துறோம். ஆனால் ஒயின் ஷாப்பை மூட மாட்டோம். எப்படி ஒயின் ஷாப்பை மூட மாட்டோம்? ஒயின் ஷாப்பை மூடிட்டா இது அனைத்தையுமே மக்கள் வாங்கிப்பாங்க. அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் இல்லை, மாதம் 10,000 ரூபாய் மீறும். அவங்க வந்து பஸ்ஸில் போகணும்னு அவசியம் இல்லை, அவங்களே வந்து ஒரு இருசக்கர வாகனம் வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையும் அடிப்படை வசதிகளை அவங்களால செஞ்சுக்க முடியும். ஒயின் ஷாப்பை திறந்து வச்சு ஒட்டுமொத்த வருமானத்தையும் நீங்கள் பிடுங்கிக்கிட்டு பிச்சை போடுற மாதிரி ஒரு சில வேலைகளை செய்து மக்களை முட்டாளாக்குகிறார்கள். இந்த 2 கட்சியுமே கடைசி வரைக்கும் மக்கள் தெளிவுறக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் இப்போ வரக்கூடிய 2026 தேர்தலையும் நீங்கள் காசுக்காக வாக்கு, இந்த மாதிரி சலுகைகளுக்காக வாக்குனா உங்கள் வாழ்க்கை கடைசி வரைக்கும் அடிமையாக தான் இருக்கும். இதிலேருந்து மீண்டு வரணும், உங்களுக்கு எல்லாமே சரியாகணும்னா நீங்கள் தெளிவாக இருங்கள். இவர்கள் இவ்வளவு நாள் ஏன் போன வருஷம் கொடுக்கல அப்படிங்கிற கேள்வியை நினச்சி பாருங்க. இதே பொங்கல் பரிசு 3000 ரூபாயை போன வருஷம் கொடுக்கும்போது 1000 ரூபாய் கூட கொடுக்கல. கடந்த ஆண்டு 1000 ரூபாய் கூட கொடுக்காத முதலமைச்சர் இந்த ஆண்டு வாரி வழங்குறாருன்னா உங்களை விலைக்கு வாங்குவதற்காக என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததொரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் அன்பழகன். நன்றி.